முத்துக்கிட்ட சொல்றாங்க, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க ஒரு கட்டிங் போடலாம்ல பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம்டா, கிளம்புங்கடா, பக்கத்துல என்னோட ஒய்ஃப் நிக்கிறா. மீனா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா நான் குடிக்கலன்னு? என்னங்க, நான் தெரியாம நீங்க குடிச்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்டுட்டேன், விட்டுருங்களே. முத்து சொல்றாரு மீனா கிட்ட, நான் சொல்றேன் நீ நம்ப மாட்டேற, நீ எல்லாம் என்ன ஒய்ஃப்? ரவி, நான் என்னைக்காவது உன்கிட்ட பொய் சொல்லிருக்கேனா? நீ எல்லாம் என்னடா தம்பி, அண்ணனா கூட நம்ப மாட்டேற. ரவி சொல்றாரு, சாரிடா முத்து, ஏதோ கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன். மனோஜ் சொல்றாரு ரோகிணிய பார்த்து, எவ்வளவு நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, நீ அவ்வளவு அழகா இருக்க ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ரோகிணி இதை கேட்ட உடனே வெக்கப்படுறாங்க. ரோகிணியும் மனோஜும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. முத்து கோவத்தோட மனோஜ் கிட்ட போய் சொல்றாரு, நான் தண்ணியே அடிக்கல, அம்மா கிட்ட நான் தண்ணி அடிச்சேன்னு சொல்லி வச்சிருக்க. மனோஜ் சொல்றாரு, நான் சொல்லவே இல்லடா முத்து, போனை குடுறா முத்து, போனை கொடுக்க முடியாதா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓடி போறாரு. மனோஜும் துரத்தி பிடிக்கிறாரு முத்துவ. ரோகிணி சொல்றாங்க, முத்து போனை கொடுங்கன்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, கொடுக்க முடியாது, மனோஜ் சாரி கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு முத்து சொல்றாரு மனோஜ பார்த்து. மீனா முத்து கிட்ட இருந்து போனை நேக்கா வாங்கி மனோஜ் கிட்ட கொடுக்கறாங்க. ரெண்டு திருடங்க நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. பொண்ணு கழுத்துல நகை இருக்கிறத பாக்குறாங்க. அதை எப்படி அடிக்கிறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பா சொல்றாங்க மீனா கிட்ட, முகூர்த்த நேரம் வரப்போகுது, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க, நீ கூட்டிட்டு வந்துடுறியாமா அப்படின்னு பொண்ணோட அப்பா கேக்குறாங்க. அதுக்கு மீனாவும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ணாமலை கூட முத்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட அறைக்கு மீனா போறாங்க. பொண்ணோட தோழிக கூட மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு மீனா மாலைய போட்டு விட்டு அலங்காரம்லாம் பண்ணி விட்டுட்டு பொண்ணை அவங்க தோழிகளோட அனுப்பி வைக்கிறாங்க கல்யாண மேடைக்கு. அந்த ரூம்ல இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, நான் இந்த ரூமை சாத்திட்டு வந்துடுறேம்மா, நீ பொண்ணோட சேர்ந்து போயிருன்னு மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு போறப்ப அந்த ரூமோட தாப்பால் கலண்டு கிடக்கிறத பாக்குறாங்க. கத்திரிக்கோள் இருக்கதையும் பாக்குறாங்க. அந்த அம்மா அந்த கத்திரிக்கோளை வேகமா எடுத்து அவங்க சேலையில மறைச்சு வைக்கிறாங்க. மீனா கேக்குறாங்க, என்ன இது, யார் நீங்க? அந்த அம்மா சொல்றாங்க, நான் மாப்பிள்ளை வீடுதான், மாப்பிள்ளையோட நாத்தனாரு நானு. மீனா கேக்குறாங்க, அப்படியா, கத்திரிக்கோள் எதுக்கு வச்சிருக்கீங்க? இந்த அம்மா சொல்றாங்க, நான் எல்லாருக்கும் பூ கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேனா, மல்லிகைப்பூவும் வந்துச்சு, நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். சரி, மத்தவங்க கட் பண்ண கேட்டாங்கன்னா எப்படி கட் பண்றதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அதான் கத்திரிக்கோளையும் வச்சிருக்கேன். என்னம்மா, என்னையே சந்தேகப்படுறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையே சந்தேகப்படுவியாமா? மீனா சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சிசர் வச்சிருந்தீங்களே, கையில குத்திர போகுதுன்னு அதனாலதான் சொன்னேன், வாங்க போலாம். இந்த அம்மாவும் ரூமை விட்டு போறாங்க. மீனா அந்த டோரை சாத்துறாங்க, லாக்கும் பண்றாங்க. பொண்ணோட சேர்ந்து மீனாவும் போறாங்க. மீனா முத்துக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அந்த அம்மா பூட்டி இருக்க டோரை ஓபன் பண்றாங்க கள்ளசாவிய வச்சு. அந்த ரூமுக்குள்ள போய் நகையெல்லாம் எடுக்கிறாங்க. ஐயரு மந்திரம்லாம் சொல்றாங்க. ஃபைனலா தாலி எடுத்து கொடுக்குறாரு ஐயரு. கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்றாங்க. மேளமெல்லாம் அடிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. மாப்பிள்ள பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டுறாரு. எல்லாரும் பூ தூவி வாழ்த்துறாங்க. மணிக்கிட்ட சொல்றாங்க, சமையல் அசிஸ்டன்ட் நம்ம சமையல்காரருக்கு பணம் கட்டணுமா, போன் பண்ணியிருந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, சொல்லட்டுமா அப்படின்னு மணிக்கிட்ட கேக்குறாங்க. மணி சொல்றாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏடிஎம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நானே பணத்தை கட்டிடுறேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை கிட்ட ரவியும் ஸ்ருதியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ணாமலை சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு வேலை நிறைய இருக்கு, முத்துவும் மீனாவும் கடைசி முடிய இருந்து பார்த்துப்பாங்க, நாங்க எல்லாரும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ணாமலையோட ஃப்ரெண்டு சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. முத்து சொல்றாரு, மீனா நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன். மீனா முத்துவ வெளியே கூட்டிட்டு வராங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த அம்மா வேகமா பேக் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஏறுறாங்க. முத்துவும் மீனாவும் புடிச்சிடுறாங்க அவங்க ஆட்டோல ஏறுறத பார்த்துட்டு. முத்து சொல்றாரு, அண்ணே இவ்வளவு நேரம் கல்யாணத்துல இருந்துட்டு சாப்பிடாம போறீங்களே? அந்த கல்யாணத்துக்கு வந்தவர் சொல்றாரு,
எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பணும், அதனாலதான் போறோம். முத்து கேக்குறாரு, நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முத்து கிட்ட சொல்றாங்க பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு. முத்துவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. முத்து கிட்ட சொல்றாரு, சார் நாங்க சீக்கிரத்துல போகணும், எங்களுக்கு லேட் ஆயிரும் சார் அப்படின்னு முத்து கிட்ட சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, ஆட்டோல போனா லேட் ஆயிரும் சார், நான் உங்களுக்கு வேற வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போன்ல டயல் பண்றாரு முத்து. முத்து சொல்றாரு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி போறாங்க. முத்துவும் மீனாவும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. மீனாவோட கைய கிழிச்சிடுறாங்க அந்த சண்டையில. சத்தம் கேட்டு கல்யாண பொண்ணோட அப்பா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துடுறாங்க முத்துவையும் மீனாவையும் காப்பாத்துறதுக்காண்டி. அவங்கள பார்த்துட்டு ஓடிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் பேகை விட்டுட்டு. பேகை திறந்து பாக்குறாரு பொண்ணோட அப்பா. எல்லாமே என் பொண்ணோட நகையா இருக்கே. முத்து சொல்றாரு, இத திருடதான் வந்திருக்காங்க, மீனா அப்பவே கண்டுபிடிச்சிட்டா, நாங்க கையங்காலமா பிடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா மாட்டினாங்க, ஆனா தப்பிச்சு ஓடிட்டாங்க. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, மீனாவுக்கு காயம் பட்டிருக்கேப்பா. முத்து சொல்றாரு, பவானிக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லிக்காதீங்க. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, மீனாவை உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போப்பா. அதுக்கு முத்து சொல்றாரு, நாங்க போற வழியில தான் ஆஸ்பத்திரி இருக்கு, நாங்க காமிச்சிட்டு வீட்டுக்கு போறோம், நீங்க ஃபர்ஸ்ட் பொண்ணோட பக்கத்துல போய் நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு முத்து. பொண்ணோட அப்பா சொல்றாரு மணி கிட்ட நடந்ததையெல்லாம். மணி சொல்றாரு, நான் அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு பொண்ணோட அப்பா கிட்ட மணி சொல்றாரு. முத்துவும் மீனாவும் கல்யாணம் நடந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த மண்டபத்துல நாகஸ்வரம் வாசிச்சுக்கிட்டே போறாங்க. மணி மாலையை எடுத்துட்டு வராரு. பொண்ணோட அப்பா கூட சேர்ந்து போறாங்க. மீனா திரும்பி பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.